நீங்க வாரத்துக்கு 40 மணி நேரம், சில சமயம் அதற்கு மேலாக கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஆமா, இன்னைக்கு முக்காவாசி பேர் அப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஆனா அப்படி உழைக்கிறத உங்களுக்காகவோ இல்ல உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவோ இல்ல, அடுத்த ஒரு 30 நாட்கள்ல, அதாவது ரொம்ப சீக்கிரமாவே குப்பைக்கு போற ஒரு பொருளை வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேக்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. வணக்கம், இது சிந்தனை செல்வம். நிச்சயமா. உண்மையான மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது அதிகமா சம்பாதிக்கிறதுல இல்ல, நம்ம தேவைகளை அதிரடியா குறைக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிறைய பேருக்கு இது ஒரு முரண்பாடான கருத்தா தோணும். ஆமா, ஆனா பல முன்னணி கோடீஸ்வரர்கள் ரகசியமா பயன்படுத்துற ஒரு சூத்திரம் இருக்கு. அதுக்கு பேரு அறிவாற்றல் பணப்புழக்கம், அதாவது காக்னிட்டிவ் லிக்விடிட்டி. அது ஒரு மிகச்சிறந்த தத்துவம். அது என்ன அப்படிங்கறத இந்த உரையாடலோட இறுதியில நாம பாப்போம். உங்க மூளை இப்போ இது என்னதான் அப்படின்னு யோசிக்குதா? அதை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உண்மைதான். இன்றைய ஆதார பதிவுகள் மினிமலிஸ்ட் வெல்த், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆய்விலிருந்து எடுக்கப்பட்டவை. இதிலிருந்து நுகர்வோர் வலையிலிருந்து நாம எப்படி தப்பிப்பது அப்படிங்கறத ஆழமா பார்க்க போறோம். இந்த தலைப்பை நம்ம பேச தொடங்கும் முன் ஒரு விஷயத்த கவனிக்கணும். அதாவது நாம எல்லாருமே ஒரு மாய வலைக்குள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மாய வலைனா எந்த மாதிரி சொல்றீங்க? இப்போ ஒரு பொருளை வாங்கணும்னு நீங்க முடிவு செய்யறதுக்கு முன்பே அதை நீங்க வாங்கணும் அப்படிங்கிற முடிவை வேற யாரோ அல்லது வேற ஏதோ ஒரு தொழில்நுட்பம் நமக்காக எடுத்துறது. ஒரு நிமிஷம் இருங்க. வேற யாரோ முடிவெடுக்கிறாங்களா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் பணத்துல எனக்கு பிடிச்ச மொபைலையோ காரையோ நான் தானே செலக்ட் செய்யறேன். இதுல எப்படி மத்தவங்க உள்ள வராங்க? அதுதான் இந்த சிஸ்டத்தோட வெற்றியே. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாங்கறதா நினைக்கிறது தான் இந்த அல்காரிதம்களோட மிகப்பெரிய வெற்றி. அதாவது நான் எடுக்கிற முடிவு எங்களோடது இல்லையா? ஆமா, குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டின் அதிவேக அல்காரிதம்கள், அதாவது இந்த ஹைப்பர் ஸ்பீட் அல்காரிதம்கள் வெறும் விளம்பரங்களை மட்டும் காட்டுறது கிடையாது. ஓ, பின்ன வேற என்ன பண்ணுது? அவை மைக்ரோ ட்ரெண்டுகளை உருவாக்குது. பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் வட்டத்துல அல்லது நீங்க பாக்குற சமூக வலைதளங்கள்ல திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஷூவோ இல்ல ஒரு லைஃப் ஸ்டைலோ தான் சிறந்தது அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்கும். அதுவும் சில நாட்களுக்கு மட்டும்தான். ஆமா, திடீர்னு எல்லார் போன்லயும் ஒரே மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுறத நான் பாத்திருக்கேன். எக்ஸாக்ட்லி. நீங்க அதை வாங்க விட்டால் சமூகத்துல நீங்க பின் தங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு உளவியல் அழுத்தத்தை அது உருவாக்கும். இதத்தான் சோஷியல் சிக்னலிங் அப்படின்னு சொல்றோம். சோஷியல் சிக்னலிங்? ஓஹோ. மத்தவங்க உங்களை மதிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நீங்க அந்த பொருளை வாங்க தள்ளப்படுறீங்க. அப்படி என்றால் நான் ஒரு விலையுயர்ந்த பிராண்டட் பொருளை வாங்குறது எனக்கு தேவையான சந்தோஷத்திற்காக அல்ல, மத்தவங்க என்னை பார்த்து பொறாமைப்படணும் இல்ல மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? முக்காவாசி நேரம் அதுதான் உண்மை. ஆனா இதுல என்ன தவறு இருக்கு? நான் உழைக்கிறேன், என் அந்தஸ்தை நான் காட்டிக்கிறேன். இதுல என் சிந்தனை திறன் எப்படி உறிஞ்சப்படுதுன்னு எனக்கு சரியா புரியல. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நீங்க ஒரு ஆடம்பர பொருளை வாங்கும்போது அதற்கான விலைய வெறும் பணமா மட்டும் கொடுக்கல. வேற எப்படி கொடுக்கறோம்? உங்க கவனத்தை, அதாவது உங்களோட ஃபோக்கஸ நீங்க விலையா கொடுக்கறீங்க. இத ஒரு மறைமுக வரி, ஒரு ஹிடன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக வரியா? அதாவது அரசாங்கம் விதிக்கிற மாதிரி ஒரு வரியா? எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு போனை வாங்கறதால என் கவனம் எப்படி வரியாக வசூலிக்கப்படுது? இத ஒரு எளிய உதாரணத்தோட நான் சொல்றேன். உங்க லேப்டாப்ல அல்லது போன்ல ஒரே நேரத்துல ஒரு 50 பிரவுசர் டேப்களை திறந்து வச்சிருந்தா என்ன ஆகும்? ஓ, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாயிடும், ஹேங் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். நீங்க ஏதோ ஒண்ணுல மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா பின்னாடியில அந்த 49 டேப்களும் உங்க பேட்டரிய உறிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே போலதான் நீங்க வாங்குற ஒவ்வொரு ஆடம்பர பொருளும், ஒவ்வொரு தேவையில்லாத கேஜெட்டும் உங்க மூளையில ஒரு புதிய டேப திறந்து விட்டுடுது. அட, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, அத பராமரிக்கணும், பத்திரமா பாத்துக்கணும், மத்தவங்க அத பார்த்து என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். இது பின்னாடியில உங்க சிந்தனை ஆற்றல, முடிவெடுக்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டே இருக்கும். ஓஹோ, இந்த 50 பிரவுசர் டேப் உதாரணம் மிகச்சரியா பொருந்துது. நாம ஏதோ ட்ரெண்டுகள்ல அப்டேட்டா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மூளையோட பேட்டரியை நாமே காலி செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆதார பதிவுகள்ல கூட இத கவர்ச்சியான கவனச்சிதறல்கள், அதாவது சொபிஸ்டிகேட்டட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிகச்சரியான வார்த்தை அது. அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது கடைகள்ல விற்கப்படுற பொருட்கள்ல இல்ல, அந்த பொருட்களை பார்த்து ஏங்குற நம்ம மூளைக்குள்ளதான் இருக்கு. துல்லியமான புரிதல். நீங்க ஒரு புதிய பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் அத பற்றி சிந்திக்க உங்க மூளையோட ஒரு பகுதியை வாடகைக்கு விடுறீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்னு சொல்றீங்க? இப்போ ஒரு புது மொபைல் பாக்ஸை திறக்கும் போதும்
அல்லது ஒரு புது காரோட சாவிய கையில வாங்கும்போது நம்ம மூளையில ஒருவித சிலிர்ப்பு ஏற்படுது. டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சுரக்குது இல்லையா? ஆமா, அது ஒரு தற்காலிகமான சந்தோஷம். அந்த தற்காலிக இன்பத்தை வேண்டான்னு ஒதுக்கிட்டு கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு நீண்டகால செல்வத்தின் மீது எப்படிங்க கவனத்தை திருப்புறது? என் கையில ஒரு புது ஐபோன் இருக்கும்போது கிடைக்கிற அந்த உணர்வை பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை பார்த்து நான் எப்படி பெற முடியும்? மூளை அப்படி ஏமாத்த முடியுமா? ஏமாத்த தேவையில்ல, அதை நாம ரீப்ரோகிராம் செய்ய முடியும். ரீப்ரோகிராம் பண்ண முடியுமா? எப்படி? டோபமைன் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம கையில வாங்கிய பிறகு கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதை வாங்க போறோம்னு எதிர்பார்க்கிறதுல தான், அதாவது ஆன்டிசிபேஷன்ல தான் டோபமைன் அதிகமா சுரக்குது அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்றாங்க. ஓ, அப்படியா? வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்வம் தான் முக்கியமா? ஆமா, இப்போ அமேசான்ல ஒரு ஆர்டர் பண்ணிட்டு அந்த பார்சல் எப்போ வரும்னு காத்திருக்கோம் இல்லையா? அந்த நேரத்தோட சுவாரஸ்யம் பார்சல் வந்த 2 நாட்கள்ல காணாம போயிடுது தானே. ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. வாங்குறதுக்கு முன்ன இருக்கிற ஆர்வம் வாங்கிய பின் இருப்பதில்லை. இதை நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். இந்த உளவியல் போறத்தான் நாம நமக்கு சாதகமா பயன்படுத்த போறோம். டோபமைனை தூண்டுற அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயத்த நுகர்வோர் பொருட்கள்ல இருந்து விலக்கி உங்களோட நிகர மதிப்பு, அதாவது நெட்வொர்த் உயர்வதன் மீது வைக்கணும். நெட்வொர்த் மேல வைக்கணுமா? அது கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயம் ஆச்சே. ஆரம்பத்துல அப்படி தோணும். ஆனா அடுத்த மாசம் உங்களுக்கு வரப்போற டிவிடெண்ட் வருமானத்தை பத்தியோ அல்லது உங்க முதலீடு காம்பவுண்டிங் முறையில எப்படி வளருது அப்படிங்கறத பத்தியோ நீங்க எதிர்பார்க்க தொடங்கும் போது அதே டோபமைன் உங்க மூளையில சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ செலவு பெணவில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட சேர்க்கிற சந்தோஷம் பெருசாயிடுமா? கண்டிப்பா. செலவு செய்யறதுல கிடைக்கிற த்ரில்ல விட உங்க சேமிப்பும் முதலீடும் வளர்வதை பாக்குற த்ரில் அதிகம் அப்படின்னு மூளை உணர்ந்துடுச்சுன்னா நீங்க நுகர்வோர் வரையிலிருந்து முழுமையா தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது பணத்தை அழிக்கிறதுல தேடுற சந்தோஷத்தை பணத்தை உருவாக்குறதுல தேட பழகணும்னு சொல்றீங்க. மிகச்சரி. சரி, இதை செய்யறது எப்படி? நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள், ஆஃபர்கள், தூண்டுதல்கள், இதிலிருந்து எப்படி விலகி இருக்கிறது? இங்குதான் நாம நமது சூழ்நிலைய, அதாவது என்விரான்மெண்ட்டா மாத்தணும். தேவையற்ற பொருட்கள் இல்லாத ஒரு சுத்தமான எளிமையான சூழல் நீங்க உருவாக்கும்போது உங்க மூளையில நாம முன்பு சொன்ன அந்த 50 டேப்களும் ஒவ்வொன்னா மூடப்படும். ஓ, அந்த டீக்ளட்டர்ட் என்விரான்மெண்ட். எல்லாம் சரிங்க. மூளையை ரீப்ரோகிராம் செய்யறது, அறைய சுத்தமா வச்சுக்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்துல எப்போ வேலை போகும்னு தெரியாது, பங்குச்சந்தை எப்போ அதல பாதாளத்துக்கு போகும்னு தெரியாது, ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள். இந்த மாதிரியான ஒரு நிலையில நீங்க சொல்ற இந்த மினிமலிசம் என்ன காப்பாத்துமா? கண்டிப்பா காப்பாத்தும். ஆனா இது ஒரு தற்காப்பு வாதமா எனக்கு தோணுது. ரிஸ்க் எடுக்காம ஒதுங்கி நிக்கிற மாதிரி இல்லையா? இது தற்காப்பு அல்ல, இதுதான் உண்மையான பலம். இதை எதிர்கொள்ள நாம பழங்கால தத்துவமான ஸ்டோயிக் முறைக்கு போகணும். ஸ்டோயிக் தத்துவமா? அதுல அப்படி என்ன இருக்கு? பிரமெடிடாஷியோ மலோரம் அப்படின்னு ஸ்டோயிக் தத்துவத்துல ஒரு பயிற்சி இருக்கு. வாயிலே நுழையலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் முன்கூட்டியே மோசமானதை கணிப்பது. இதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். காலையில நிம்மதியா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு உங்க வேலை பறிப்போய் விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க. என்னது? காலையிலேயே அப்படி ஒரு நெகட்டிவான சிந்தனையா? இது மன அழுத்தத்தை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகரிக்காதா? யாரு காலையில எழுந்து வேலை போக போகுதுன்னு யோசிப்பா? இல்ல, அதுதான் இதோட சுவாரஸ்யமே. நீங்க அதிக கடன்கள் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா நிச்சயமா அது உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். ஆமா, இஎம்ஐ கட்டணுமேங்கிற பயம் வந்துரும். ஆனா நீங்க ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுபவரா இருந்தா உங்க செலவுகள் ரொம்ப குறைவாவே இருக்கும். அப்போ உங்க மூளை என்ன கணக்கு போடும் தெரியுமா? என்ன கணக்கு போடும்? வேலை போனால் என்ன, என் அடிப்படை தேவைகள் ரொம்ப குறைவுதான். என் சேமிப்பை வச்சு என்னால குறைந்தது 2 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும். அந்த நேரத்துக்குள்ள என்னால வேறு ஒரு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கிட முடியும் அப்படின்னு மூளை உணரும். அடடா, இது ஒரு அற்புதமான சிந்தனை மாற்றம். இந்த உணர்வு உங்க பயத்தை வேறறுத்திடும். இது உங்களுக்கு ஒரு வலுவான உளவியல் கோட்டையே, ஒரு சைக்காலஜிக்கல் மோட் உருவாக்குது. ஓஹோ, இப்ப எனக்கு நல்லா புரியுது. இத நான் இன்னொரு கோணத்துல பாக்குறேன். சொல்லுங்க. இப்போ சம்பளம் கூடினால் உடனே பெரிய கார் வாங்குறது, பெரிய இஎம்ஐல பெரிய வீட்டுக்கு மாறுறது அப்படின்னு நம்ம செலவுகளை ஏத்திக்கிட்டே போறோமே, இததான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு ஆபத்தான பழக்கம். இது ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி. சின்னதா ஒரு காத்தடிச்சான், அதாவது ஒரு சிறிய பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் மொத்தமும் சரிந்துடும். ரொம்ப பலவீனமானது, ஃப்ரஜைலானது. மிகச் சரியான ஒப்பீடு. ஆனா இந்த மினிமலிஸ்ட் முதலீடு அப்படின்னு சொல்றீங்களே,
நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதமுள்ளதை பாதுகாப்பான முதலீடா மாற்றுவது அது ஒரு உறுதியான பாறை மாதிரி. கண்டிப்பா எந்த வீழ்ச்சி வந்தாலும் அதை தாங்கி நிற்கும். 1000ல இத ஆன்டி ஃப்ரெஜிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே ஓவர் சேச்சுரேஷன் தான். ஓவர் சேச்சுரேஷன்னா அளவுக்கு அதிகமா இருக்கிறதா? ஆமா, அதாவது எல்லாமே எப்போதுமே தாராளமா கிடைக்குது. உங்க போன்ல ஒரு பட்டனை தட்டினா அடுத்த 10 நிமிடத்துல மளிகை பொருள் வீட்டுக்கு வருது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல திட்டமிட்டு சிலவற்றை தவிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அதுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இது எனக்கு எளிதா கிடைக்கும், என்னிடம் இதை வாங்க நிறைய பணம் இருக்கு, ஆனாலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு பாருங்க, அதத்தான் இன்டென்ஷனல் ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னே ஒரு பற்றாக்குறையை உருவாக்கிக்கிறதா? ஆமா, இது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய போட்டி நன்மையை, அதாவது காம்படிட்டிவ் எட்ஜ் தருது. அனைத்தையும் வாங்கும் திறன் இருந்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது பலவீனம் அல்ல, அதுதான் உச்சகட்டமான பலம். வாவ், இவ்வளவு நேரம் நாம பல விஷயங்களை பத்தி பேசணும். மூளையை மாத்துறது, டோபமைன், ஸ்டோயிக் தத்துவம், பல குணங்கள்ல பார்த்தோம். ஆனா ஆரம்பத்துல ஒரு ரகசியத்தை நாம நிறுத்தி வச்சோமே, அந்த காக்னிட்டிவ் லிக்விடிட்டி. ஆமா, அந்த அறிவாற்றல் பணப்புழக்கம். இப்ப சொல்லுங்க, அது என்ன ரகசியம்? இந்த மனபலத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ரகசியம் இதுதான். காக்னிட்டிவ் லிக்விடிட்டி அப்படிங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் என்னது? சூழ்நிலைகள் மாறும்போது உங்க சிந்தனையையும் முடிவுகளையும் எவ்ளோ சுதந்திரமா, எவ்ளோ சீக்கிரமா உங்களால மாத்திக்க முடியுது அப்படிங்கிறது தான். ஓ, அடாப்டபிலிட்டி மாதிரி சொல்றீங்களா? ஆமா, எந்த ஒரு பொருளின் மீதும் எந்த ஒரு குறிப்பிட்ட ஆடம்பர வாழ்க்கை முறையின் மீதும் பற்று இல்லாம தேவைப்பட்ட அடுத்த நிமிடமே எல்லாவற்றையும் சுருக்கி கொண்டு வாழக்கூடிய மனநிலை. கேட்கறதுக்கே ரொம்ப சுதந்திரமா ஃபீல் ஆகுது. இத அடைவதற்கு செல்வந்தர்கள் பயன்படுத்துற மிக முக்கியமான வியூகத்துக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் லேக். லைஃப் ஸ்டைல் லேக், அதாவது வாழ்க்கை முறையில ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவதா? இது என்ன புது கான்செப்ட்? கொஞ்சம் உடைத்து சொல்லுங்களேன். அதாவது உங்க வருமானம் பல மடங்கு அதிகரித்தாலும் உங்களோட செலவுகள் பழைய நிலையிலேயே இருக்கிறது. புரியலையே, கொஞ்சம் உதாரணத்தோட சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு, நீங்க உங்க கெரியரை ஆரம்பிக்கும் போது மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 50,000த்துல உங்க தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி நிம்மதியா வாழ்ந்திருப்பீங்க. ஆமா, ஆரம்பத்துல அதுவே பெரிய தொகையாதான் தோணும். ஒரு 5 வருடங்கள் கழித்து உங்க சம்பளம் மாதம் 2 லட்சமா உயருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பெரும்பாலானவங்க என்ன செய்வாங்க? சம்பளம் ஏறிடுச்சே அப்படின்னு ஒரு பெரிய காரை லோன்ல வாங்குவாங்க, பெரிய வீட்டுக்கு மாறுவாங்க, தேவையில்லாம செலவுகளை கூட்டுவாங்க. கரெக்ட். ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் லேக் முறையை பின்பற்றுபவர்கள் 2 லட்சம் சம்பாதிக்கும் போதும் அந்த பழைய 50,000 ரூபாய்க்கான வாழ்க்கை முறையையே வாழ்வாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் கஞ்சத்தனமா தெரியலையா? நான் கஷ்டப்பட்டு உழைத்து என் வருமானத்தை 4 மடங்கு உயர்த்திருக்கேன், ஆனா இன்னும் பழைய வீட்லயும் பழைய கார்லயே பயணிக்கணும் அப்படின்னா அப்புறம் எதுக்காக உழைக்கணும்? பணத்தை அனுபவிக்காம வெறுமனே சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேர் இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இது கஞ்சத்தனம் அல்ல. என்ன, வேற என்ன? கஞ்சத்தனம் அப்படிங்கிறது பணத்தை இழந்துடுவோமோ என்ற பயத்துல செலவு செய்யாம இருக்கிறது. ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் லேக் அப்படிங்கிறது தெளிவான நோக்கத்தோடு எடுக்கப்படுற ஒரு முடிவு. தெளிவான நோக்கமா? ஆமா, உங்க வருமானம் 2 லட்சம், உங்க செலவு 50,000, மீதமுள்ள அந்த 1.5 லட்சம் என்னவாகுது? அதுதான் உங்களோட சுதந்திரம். ஓ, அப்படி ஒரு பார்வை இருக்கா? அந்த பணம் உங்களுக்கு விலையுயர்ந்த கடிகாரத்தை வாங்கி தராது, ஆனா அது உங்களுக்கான நேரத்தை வாங்கி தரும். மத்தவங்களோட பாராட்டுக்காக, அதாவது எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக செலவு செய்யறத நீங்க என்று நிறுத்துறீங்களோ அன்று நீங்க முழுமையான நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்க தொடங்குறீங்க. வாவ், இதத்தான் அமைதியான செல்வம் அல்லது குவயட் வெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அமைதியான செல்வம் ரொம்ப அருமையான வார்த்தை. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது கையில கட்டியிருக்கிற ரோலெக்ஸ் வாட்ச்லயோ ஓட்டுற BMW கார்லயோ இல்ல. கண்டிப்பா இல்ல. காலையில எழுந்து இன்னைக்கு என் நேரத்தை நான் எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கறத நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திரத்துல தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இது ஒரு பெரிய கட்டமைப்புடன் நினைத்து பார்க்கணும். பெரிய கட்டமைப்புனா? இந்த மினிமலிஸ்ட் செல்வம் அல்லது மனத்தெளிவு அப்படிங்கிறது ஏதோ கடனை அடைக்க பயன்படுத்துற ஒரு தற்காலிக நிதி ஹேக் அப்படின்னு சுருக்கிவிடக்கூடாது. அப்புறம் இது எப்படி பார்க்கணும்? உங்களை வெறுமனே பிழைப்பிற்கான ஓட்டத்திலிருந்து, அதாவது மாதச்சம்பளத்தை எதிர்பார்த்து வாழும் நிலையிலிருந்து மீட்டு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை நோக்கி நகர்த்த இது உதவும். அதாவது ஒரு நிலையான பாரம்பரியத்தை, ஒரு லெகசியை உருவாக்குவதை பற்றி சொல்றீங்களா? ஆமா, உங்களிடம்
அபரிமிதமான செல்வம் சேர்ந்த பிறகு அதைவிட மிக முக்கியமான ஒன்று உங்களிடம் இருக்கும். அதுதான் சிந்தனைக்கான நேரம். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. அந்த நேரத்தையும் உங்களோட சுதந்திரத்தையும் கொண்டு ஒரு அறிவுபூர்வமான மற்றும் தத்துவார்த்தமான பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு உங்களால கொடுக்க முடியும். சிறப்பான சமூக சேவைகளை பிலாந்திரபி செய்ய முடியும். கண்டிப்பா அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க வெறும் வீடுகளையும் பேங்க் பேலன்ஸையும் மட்டும் சொத்தாக விட்டு செல்ல மாட்டீங்க. எப்படி சுதந்திரமா சிந்திக்கணும், நுகர்வோர் வலையில எப்படி சிக்காம வாழணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை முறையே பாரம்பரியமா விட்டு செல்வீங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பயணம் இது. 40 மணி நேர உழைப்பின் விரக்தியில் ஆரம்பிச்சு எப்படி நம்ம மூளையோட டோபமைனை நமக்கு சாதகமா பயன்படுத்துறது, ஸ்டோயிக் தத்துவத்தின் மூலம் எப்படி பயத்தை போக்குறது, இறுதியில அந்த அமைதியான செல்வத்தை அடைந்து எப்படி ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குறதுன்னு பல விஷயங்களை தெளிவா பார்த்தோம். ஆமா, இது நிச்சயம் ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ இந்த ஓயாயுரையோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுச் செல்கிறேன். நீங்கள் இன்று வாங்காமல் விட்ட ஒரு பொருளின் மீதான ஆசைதான் நாளை உங்கள் சுதந்திரத்தை விலைக்கு வாங்கும் நாணயமாக மாறப்போகிறதென்றால் இன்று நீங்கள் எதை தவிர்க்கப் போகிறீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால் அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவறவிடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.